இரண்டு இன்னிங்ஸ்கள்லையுமே இரட்டை சதம், அதுக்கப்புறமா சதம். 350 வருஷமா கிரிக்கெட் விளையாண்டுகிட்டு இருக்க நம்ம யாருமே பார்த்திடாத ஒரு மிகப்பெரிய மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க சம்பவத்தை இன்னைக்கு சுப்மன் கில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக அவர் நிகழ்த்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு கேப்டனும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை செஞ்சதில்ல, இனிமேலும் யாருமே இதை உடைக்கவே முடியாது போங்கடா அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்துன்னு பல சாதனைகள் இந்த ஒரே ஆட்டத்தில் இன்னைக்கு டே 4ல கம்ப்ளீட்டா ஆட்டத்தையே மாத்தி சுப்மன் கில் இங்கிலாந்து அணியை அவர் கதற விட்டிருக்காரு. அதாவது இன்னைக்கு டே 4ல தொடர்ந்து பேட்டிங் பண்ண வந்த நம்ம இந்திய அணி பக்கம் அடுத்தடுத்து ஒரு சில விக்கெட்டுகள் கன்சிஸ்டண்டா விழுந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா விடாப்பிடியா பேட்டிங்கை பிடிச்ச சுப்மன் கில் அதிரடியாகவும் அதே போல நிதானமாகவும் விளையாட ஆரம்பிச்சாரு. நடுவில் கொஞ்ச நேரம் ரிஷப் பண்ட் ஒரு சில லைஃப்கள் அவருக்கு கிடைச்சது. ஆனாலுமே ரிஷப் பண்ட் அவரும் நல்ல பார்ட்னர்ஷிப் கில் அவர் கூட போட்டு இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்த நம்ம இந்தியா கிடுகிடுன்னு லீடிங் சுமார் 500 ரன்னை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. அதே போல சைலண்டா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சுப்மன் கில் அவர் அரை சதம் அடிச்சு செஞ்சுரியை நோக்கி போயிட்டு இருந்தாரு. சோ இதுல யாருமே நம்ப முடியாத மிகப்பெரிய விசேஷமே என்ன அப்படின்னா, ஒரு மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டபுள் 100 இல்லனா ஃபர்ஸ்ட் 100 அடிச்சிட்டு இரண்டாவது இன்னிங்ஸ்ல டபுள் 100 இல்லனா 100 அடிக்கிற பிளேயர்கள் உலக அளவுல அந்த பட்டியல் எடுத்து பார்த்தோம்னா யாருமே பெருசா அப்படிப்பட்ட ரெக்கார்டுகள் நிகழ்த்தினதே கிடையாது. ஏன் நம்ம கிரிக்கெட் காட் அப்படின்னு அழைக்கப்படுற சச்சின் டெண்டுல்கர் அவரே இந்த சாதனையை ஒரு முறை கூட அவருடைய லைஃப்ல நிகழ்த்தினது கிடையாது. ஒரு இன்னிங்ஸ்ல டபுள் 100 அதுக்கப்புறமா செஞ்சுரி. அதே போல விராட் கோலி அவரும் நிகழ்த்தினது கிடையாது. ரோஹித் சர்மா அவரும் நிகழ்த்தினது கிடையாது. நம்ம இந்தியா பக்கம் இருந்து சுனில் கவாஸ்கர் அவர் மட்டும்தான் ஒரே ஒரு முறை அவர் நிகழ்த்திருக்காரு. அதுக்கப்புறமா நம்ம இந்திய அணி பக்கம் இருந்து இந்த பிரம்மாண்டமான சாதனையை இன்னைக்கு மீண்டும் செஞ்சுரி இரண்டாவது இன்னிங்ஸ்ல அடிச்சு கில் அவர் நிகழ்த்திருக்காரு. சோ இந்த ரெக்கார்டு மட்டும் தான் கேட்டா கண்டிப்பா கிடையாது. அடுத்து இன்னொரு ரெக்கார்டும் பாத்தீங்கன்னா பெரிய ரெக்கார்டு இருக்கு. ஒரே மேட்ச்ல அதிகப்படியான ஸ்கோர் எடுத்த பிளேயர்களுக்கான பட்டியல்ல இதுக்கு முன்னாடி கவாஸ்கர் அதுக்கப்புறமா லக்ஷ்மன் 2 பேரும் தான் இருந்தாங்க. அவங்க 2 பேரையுமே பின்னுக்கு தள்ளி ஒரு மேட்ச்ல அதிகப்படியான ரன், அதாவது 350க்கும் அதிகமான ரன் இந்த ஒரே மேட்ச்ல கில் அவரு, அதாவது ஃபர்ஸ்ட் 269 அதுக்கப்புறமா இப்ப செஞ்சுரி கடந்து போயிட்டாரு. ஆக மொத்தம் பாத்தீங்கன்னா 350க்கும் அதிகமான ரன் ஒரே மேட்ச்ல அதிகப்படியான ரன் எடுத்த இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற லிஸ்ட்ல முதலாவது இடத்தை கில் பிடிச்சிருக்காரு. இது எல்லாத்தை விட இத்தனை வருட கிரிக்கெட் வரலாறு, ஏன்னா கிரிக்கெட் டெஸ்ட் ஆட்டம் அப்படிங்கிறது பல நூறு வருஷமா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அது எதுலையுமே நடக்காத சாதனையை இன்னைக்கு கில் இந்த மேட்ச்ல அவர் நிகழ்த்தியிருக்காரு. அந்த சாதனை தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆட்டத்துல, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒரு மேட்ச்ல 200 அதுக்கப்புறமா செஞ்சுரி அடிச்ச பிளேயர் ஒரு கேப்டன் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்ல யாருமே இல்லை. ஏன்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த பிளேயர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏற்கனவே, அதாவது ஒரு இன்னிங்ஸ்ல டபுள் 100 அதுக்கப்புறமா 100 அடிச்ச பிளேயர்கள் தான். ஆனா ஒரு கேப்டனாக இந்த லிஸ்ட்ல யாருமே கிடையாது. ஆனா கில் இந்த மேட்ச்ல ஒரு கேப்டனாக டபுள் 100 அதுக்கப்புறமா 100 ஒரே மேட்ச்ல அடிச்ச பிளேயர்களுக்கான பட்டியல்ல இப்ப கில் அவர் இடம் பிடிச்சிருக்காரு. இந்த சாதனை டெஸ்ட் வரலாற்றுல யாருமே நிகழ்த்தாத ஒரு சாதனை, மாபெரும் சாதனை, பிரம்மாண்டமான சாதனை. இப்படி அடுத்தடுத்து அடுக்கிக்கிட்டே போலாம். கில் ஒரு கேப்டனா அவர் உருவெடுத்ததுக்கு அப்புறமா அவருடைய பேட்டிங் பாத்தீங்கன்னா பயங்கரமா மாறி போயிருக்கு. இப்போ இங்கிலாந்து அணி ஒட்டுமொத்தமா அவங்க கதறி போயிருக்காங்க. இந்த மேட்ச்ல அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, எப்படியாவது டிரா பண்ணணும் அப்படின்னு அவங்க திணறிக்கிட்டு இருக்காங்க. சோ கில் அவருடைய இந்த நம்பவே முடியாத, உலகம் பார்க்காத சாதனையை பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.